நம்மோட கழுத்துல வரக்கூடிய பிரச்சனை, கழுத்துல பின்புறம் கழுத்து திருப்ப முடியாம இருக்கக்கூடிய பிரச்சனை, கழுத்து சைடுல வரக்கூடிய வலி, இதெல்லாம் போக்குறதுக்கான எளிமையான ஒரு உடற்பயிற்சி பார்க்கலாம். கழுத்துக்கான பயிற்சி. முதல்ல கழுத்த ஒரு சைடு ரொட்டேட் பண்றோம். 10 டைம் நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு, அடுத்த பாகம். அதே மாரி அடுத்த பாகமும் இந்த சைடு ரொட்டேட் பண்றோம். அடுத்தது ஒரு கைய ஒரு சைடு தோள்பட்டையில வச்சுக்கிட்டு, இன்னொரு கைய தலையில மேல வச்சு லைட்டா அமுத்தி முடிஞ்ச அளவுக்கு பிரஷர் குடுக்கணும். அதே மாரி 2 பாகமும். அடுத்த பாகமும் அதுபோல கைய வச்சுட்டு, ஷோல்டர்ல வச்சுட்டு நல்லா அழுத்தி கொஞ்சம் பிரஷர் குடுக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம், இது போல ஒரு 2 சைடும் ஒரு 10, 10 டைம் குடுத்ததுக்கப்புறம், 2 கையவும் கழுத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து, நம்ம கழுத்த பின்புறமா எவ்வளோ முடிஞ்சுச்சோ அவ்வளவு தள்ளுறோம். அதுக்கப்புறம் கழுத்த மடக்கி கோர்த்துட்டு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு வளைச்சு குடுக்குறோம். இதே போல முன்னாடியும், பின்னாடியும் ஒரு 10, 10 டைம் பண்றோம். இது கழுத்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகுறதுக்கும், கழுத்து பெயின் ரிலீஃப் ஆகுறதுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே கழுத்து 2 சைடும் இது முடிச்சதுக்கப்புறம் ரொட்டேஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் லைட்டா அமர்த்தி 2 கையும் வச்சு கழுத்து பாகத்துல அமுத்தி கொஞ்சம் மசாஜ் பண்ணி குடுக்குறோம். நம்ம 3 விரல எடுத்துக்கிறதா, அந்த விரல கரெக்ட்டா அமுத்தி 2 சைடுமே அமுத்தி, அமுத்தி பிரஷர் குடுக்குறோம். ரொம்ப அழுத்திடக்கூடாது. அளவான அழுத்தத்துல பிரஷர் குடுத்து மசாஜ் குடுத்தோம்னா, நல்லா ஃப்ரீ ஆயிடும். கழுத்து வலி வராம பாதுகாக்கும். கழுத்து வலி இருந்துச்சுனாலும் சரியாயிரும்.